கம்பம் பக்கத்துல காமையங்கவுண்டன்பட்டியில் இருக்கிற ஒரு சூப்பரான இடம் தான் விவேகானந்த நகர். டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள், 33 அடி தார்ச்சாலை வசதி, குடிநீர் வசதி, இயற்கைக்கு நடுவுல நல்ல காற்றோட்டமான இடத்துல இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான சாய்ஸ். நீங்களும் உங்களோட ஃபிளாட்டை புக் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த படத்தில் சீரியலெல்லாம் பேசுகிற மாதிரி பஞ்சு டைலாக் விட்டாங்க. பஞ்சு டைலாக் விட்டவுடனே உதயநிதி ஸ்டாலின் அரசியல்வாதியாக மாறி அதை திருப்பிட்டார். வழக்கமாக இவரு தானே திருப்புவார் அந்த மாதிரி பஞ்சு டைலாக்லாம் விட்டு. இன்றைக்கி என்ன பண்ணாங்க, அது ஆர்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச். இந்த சைடு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அந்த ஃபைல் ஏதோ இருக்குன்னீங்களே, அது என்ன திறக்கிறதுல எதனா பிரச்சனையா இல்லை உள்ளே எதனா இருக்கா அப்படின்ற மாதிரி இவருக்கு கிண்டல் பண்ணி விட்டேன். இப்போ நான் ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு இடத்துல நான் விசாரணைக்கு போகிறேன், இல்லை ஒரு ரைடுக்கு போகிறேன். நான் எப்படி போகும்போது டம்முன்னு அடிச்சுன்னு போனேன். சைலண்டாக தானே போய் பிடிக்கணும். தங்க பிஸ்கெட் கடத்துறாங்க. எப்படி என் டேபிளுக்கு ஃபோன் வந்துச்சு, தங்க பிஸ்கெட் எப்போ உங்களெல்லாம் தூங்கணும்னு தெரியும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, போனதுக்கப்புறம் தங்க பிஸ்கெட் பதிலாக பார்லி பிஸ்கெட் தான் இருக்கும் வீட்டில். என்ன சும்மா இப்போ இதே இந்த படத்தில் சார்பேட்டா பரம்பத்தில் என்னப்பா அடிப்பேன்றேன், நான் ஜோக் காட்டுறியா, வேம்பிள் எப்படிங்கிறான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இது படம் பார்த்த மாதிரி இது ஸ்கிரிப்டு. அப்படி தானே இருக்குது இந்த காட்சி. வீட்டில் நிம்மதி இல்லை, ஆஃபீஸ் போனால் மேனேஜரு, அதுக்கப்புறம் பையன் ஃபோன் பண்ணால் ஸ்கூல்லப்பா டீச்சர் கூப்பிட்றாருப்பான்றான், இந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கடன் கேட்குறான். ஒரு ஆணுக்கு என்னென்ன பிரச்சனை இது, கிரெடிட் கார்டில் ஃபோன் பண்ணி கட்டலான்றாங்க, இஎம்ஐ வரும், பாம்பு கழுத்தில் சுத்தம், கங்கா தலையிலேருந்து வரணும், பிளாட் நம்பணும், பக்கத்தில் இருக்கிறம்மா வேலை வச்சு குத்தின்னு இருக்கும், டைலாக் டெலிவரி பண்ணோம், பொம்பலுக்கே சம்பந்தம், மாடு வேற ப்ரௌன் பண்ணி வேற ஈத்துன்னு போவோம், சேர் வேற ஆடும், இவ்வளோத்தையும் வச்சுன்னு பண்ணோம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மீண்டும் இணைகிறார் அன்பு வணக்கத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கோடிசன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என் டேபிளில் ஊழல் லஞ்சம் என்னெல்லாம் பண்ணீங்கிறதுக்கான ஆதாரங்கள் அமைச்சர் அவர்கள் சும்மா ஒன்று சொல்லல, உண்மையிலேயே வச்சிருக்கிறாரு. எல்லா ஆதாரத்தோடு இருக்குது, எடுக்க வச்சிடாதீங்க, எப்போ நேரம் வரும், எப்போ மக்கள்கிட்ட பேசணும் எனக்கு தெரியும், அப்போ நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கிறார். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன கேட்டிருக்கிறாருன்னா, ஏங்க இந்த முதலமைச்சர் சொன்னார் இந்த மாதிரி ஃபைல்லாம் இருக்குதுன்னு, எடுங்க, நடவடிக்கை எடுங்க, ஏன் ஜோசியக்காரன் சொன்னாதான் எடுப்பீங்களா, உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்குறாரு. முதலமைச்சரை பார்த்து பயமான்னு கேட்குறாரு. உங்களுடைய கருத்து என்ன? தவளை தன் வாயால் கெடும் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சும்மா இருந்ததை இதுதான் இப்படி தான் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு மாட்டிக்கொள்றாரு. யார் வார்த்தை தேவையில்லாமல்? முதலமைச்சர் வார்த்தையை தேவையில்லாமல் விட்டு மாட்டிக்கொண்டார். இது எப்படி செஞ்சுருக்கோன்னா, ஃபைல் இருக்குது, சரி, முதலமைச்சருக்கு அது ஒரு அரசியல் ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கோ, மக்கள் பணத்தை விரைவாக கொள்ளையடித்தவர்கள் ஊழல் பண்ணதை நடவடிக்கை எடுக்கிறது முதலமைச்சரோட ஒரு கடமை. அது ஒரு மாண்பான ஒரு வேலை. ஏன்னா ஊழலை ஒழிக்கணுன்றதை அவர் அடிக்கடி சொல்றாரு. இன்டென்ஷனே அவருக்கு அதுதான். இன்டென்ஷனே அதுதான். அதை வரவேற்கிறோம், அது நல்ல விஷயம். அவர் அடிக்கடி திருப்பி சொல்கிறார். இப்போது இந்த வார்த்தையை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கோன்னா, அதை சொல்லாமல் கொள்ளாமல் ரைடு விட்டோ, இல்லை கைது நடவடிக்கையோ, இல்லை விசாரணையோ, இல்லை கோர்ட்டுக்கு முன்னாடி போய் இந்த மாதிரி இதில் ஊழலில் டெண்டர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டா அது நல்லாயிருக்கும். அப்போ அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லை. அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லாத காரணத்தால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த படத்தில் சீரியலெல்லாம் பேசுகிற மாதிரி பஞ்சு டைலாக் விட்டார். இப்போ பஞ்சு டைலாக் விட்டவுடனே உதயநிதி ஸ்டாலின் அரசியல்வாதியாக மாறி அதை திருப்பிட்டார். வழக்கமாக இவரு தானே திருப்புவார் அந்த மாதிரி பஞ்சு டைலாக்லாம் விட்டு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அது ஆர்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச். இந்த சைடு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அந்த ஃபைல் ஏதோ இருக்குன்னீங்களே, அது என்ன திறக்கிறதுல எதனா பிரச்சனையா இல்லை உள்ளே எதனா இருக்கா அப்படின்ற மாதிரி இவருக்கு கிண்டல் பண்ணி விட்டார். இப்போது முதலமைச்சர் என்ன பண்ணணும், இப்போது இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? நடவடிக்கை தான் பதில். அப்போ நான் தான் சொன்னேன், எவ்வளோ நடவடிக்கை தான் எடுக்கிறதா எடுங்க. எப்படும் எனக்கு தெரியுங்க, நேரம் வரும்போது நான் எடுப்பேங்க. அதுக்காக ஜோசியக்காரன் சொல்லிதான் கேட்பீங்கன்னு கேட்கலாமா அவர் எதிர்கட்சியில்? அப்படிதாங்க கேட்பாங்க. நீங்கள் அப்பாவை காணோம், அத்தை காணோம், இத்தை காணோன்னு பேசுகிறீங்க, பாட்டு பாடி வைப்பு பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா முதலமைச்சரோட படத்தெல்லாம் ஒரு படத்தில் இருக்கிற வரியெல்லாம் சொல்லி சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் சொன்னதை தானே அவர் திருப்பி கேட்குறாரு உதயநிதி ஸ்டாலின். அதாவது இதில் என்னன்னா, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு விட்டுருங்க. ஒரு முதலமைச்சராக ஒருத்தர் ஊழல் நடந்திருக்குன்னா அதை ரகசியமாக வச்சு யாருக்கும் தெரியாமல் அதை காதுங்காத வச்ச மாதிரி விசாரிக்கணுமா, விசாரித்து அது மீது நடவடிக்கை எடுக்கணுமா, இல்லை ஊரெல்லாம் போய் தம்பட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? இது வெளிப்படைத்தன்மை உள்ள இல்லை. வெளிப்படைத்தன்மை நீங்கள் நடவடிக்கை எடுத்தாமே வெளிப்படைத்தன்மை வந்துடுதே. இப்போ முதலமைச்சர் இப்போது கைது செஞ்சாங்க உதயநிதி ஸ்டாலினை. முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி நான் கைது செய்ய போகிறேன்னு எதனா சொன்னாரா? எப்படி செஞ்சீங்க? யாருக்குமே தெரியாமல் காலையில் போய் அப்படியே தூக்குனீங்க, கோழி தூக்குற மாதிரி போய் நீலாங்கரையில். காவல்துறை யாருக்குமே தெரியல, அவங்க இருக்கிறவங்களுக்கே தெரியல. அங்கே இருக்கிற போலீஸுக்கு கூட தகவல் தெரிஞ்சிருக்கும் போல், ஆனால் யாருமே சொல்லலை. எவ்வளோ காதுங்காத வச்சா அது அந்த கேஸோட தன்மை என்ன? அவர் பேசிட்டார். யாரை பேசினார்? ஐயா நான் யாரையும் பேசலைன்றாரு. இல்லை நான் இப்படி சொல்லலை, நான் அப்படி சொல்லலை, நீங்களாக தப்பாக புரிஞ்சுக்கிறீங்களோ சரியாக புரிஞ்சுக்கிறோம், அந்த கேஸுக்கு அவ்வளோ
எது ஒருத்தரை பற்றி பேசிட்டதா நினச்சிக்கிறோம் இல்லை புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு. ஆனால் இந்த நாட்டினுடைய வரி பணம், மக்களோட உழைப்பு வேர்வை ரத்தத்தில் வரக்கூடிய அந்த பணம், வரி பணம் உங்களுக்கு வருது. அதை வந்து யாரோ ஒருத்தர் பப்ளிக் பணத்தை திருடுறவங்கள நான் கயவராக தான் பார்ப்பேன். அது மாண்புமிகு அமைச்சராக இருக்கட்டும், மண்ணாங்கட்டியாக இருக்கட்டும். ஊராமுட்டை காசுக்கும் பொதுமக்கள் காசுக்கு அலையிறாங்கன்னா அவங்களாம் மனுஷனே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும். அந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டு செய்வீங்களா? இப்போ நான் ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு இடத்துல வந்து நான் விசாரணைக்கு போகிறேன், இல்லை ஒரு ரைடுக்கு போகிறேன், நான் எப்படி போகும்போதே டம்முன்னு அடிச்சுன்னு போனேன்? சைலண்டாக தானே போய் பிடிக்கணும். தங்க பிஸ்கெட் கடத்துறாங்க, எப்படி என் டேபிளுக்கு ஃபோன் வந்துச்சு, தங்க பிஸ்கெட் எப்போ உங்களெல்லாம் தூக்கணும்னு தெரியும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? போனதுக்கப்புறம் தங்க பிஸ்கெட் பதிலாக பார்லி பிஸ்கெட் தான் இருக்கும் வீட்டில். தானே எதார்த்தம் சொல்லின்னு இருக்கிறீங்க. அதான் இப்போ கேட்குறாப்புல ஏதோ நடவடிக்கை எடுக்கணுன்னே எடுப்பா அப்படின்றாரு. இப்போ அந்த ஆகாஷ் மாணவன் என்னாச்சு? அடிச்சிருவேன் எங்க அடிங்க அப்படின்னாரு. இவர் அடிச்சாரு, அவர் திருப்பி அடிச்சார். சரியா போச்சா? அதே தான் இது. நீங்கள் என்ன பண்ணீங்க? நடவடிக்கை எடுப்பேன் எங்கே எடுத்து காட்டுங்க, பண்ணுங்க. என்ன சும்மா இப்போ இதே வந்து இந்த படத்தில் சார்பேட்டா பரம்பத்தில் என்னப்பா அடிப்பேன்ற நான் ஜோக் காட்டுறியா? வேம்பிள் எப்படிங்கிறான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இது படம் பார்த்த மாதிரி இது ஸ்கிரிப்டு. அப்படி தானே இருக்குது இந்த காட்சி. நான் நடவடிக்கை எடுப்பேன், முஞ்சா எடுத்துப்பார், தொட்டுப்பார், அசைச்சிப்பார், அப்படி போவோம். நல்ல வேலை ஐயா ஸ்டாலின் இல்லை, அவர் தான் இந்த டயலாக் வந்திருந்தோம். தொட்டுப்பார், சீண்டிப்பார். இதே இப்போ இந்த சைடு திருமாவளவன் அண்ணனை வச்சிங்களேன், ஏஞ்சி நின்று அடங்க மறு அத்துமீறி திமிரி எழு திருப்பி எழுி அப்படின்னு இருப்பார். பஞ்சு டைலாக் பேசுகிற இடமா அது? அதனால தான் சொல்கிறேன், பஞ்சு யாருமே பேசாமல் செயலில் காட்டு. அவர் என்ன சொன்னார்? டாக்லெஸ் ஒர்க் மோர். அப்போ யூ டாக்லெஸ், அது ஆல்ரெடி டாக்லெஸ் மோடில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒர்க் மோர்னா பண்ணணும்ல. ஊழல் விஷயத்தில் 100 நாளில் ஒத்த ஆள் திமுகலையோ அதிமுகலையோ நீங்கள் ஊழலுக்காக இதுவரை கைது செஞ்சீங்களா? ஒரே ஒரு ஆள் நேரம் வருங்க. எனக்கு தெரியும் எப்போ பேசணும் எப்போ எடுக்கணும்னு முதலமைச்சரோட ப்ரெரகேட்டிவ்ங்க அது. நம்ம எப்படிங்க எடுன்னு சொல்ல முடியும்? அப்போ வந்து நான் வந்து எங்கள் ஐயா எம்ஆர் ராதாவை தான் கூட்டின்னு வரணும். சுக்ரன் வரந்தன் உச்சத்தில் இருக்கிறான் அப்படின்னு யார் மேன் இந்த ஃபெலோ? ஒரு ஜோசியக்காரரு. உன்னோட நேரம் எப்படி இருக்குது? யாருன்னா சொல்கிறாரு, அந்த சூரியன் அந்த சுக்ரன் என்ன சொல்கிறான், அந்த 2 ஃபெலோவையும் நான் ட்ரெயின் பிடிச்சி வர சொன்னேன்னு சொல்லணுன்னே அவங்க சொல்லுவாங்க பிளானெட்ஸ். ஓ பிளானெட்ஸ் வர முடியாதா? தூர பிஸியாக இருக்கார் சொல்லு. அந்த மாதிரி இருக்குது. ஃபைலை பார்த்து நடவடிக்கை எடுக்கிறாள், எடுத்துகிட்டு போங்களா. அது எதுக்கு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் அவர் கேட்குறாரு, ஜோசியக்காரர் கேட்கணுமான்னு. இப்போ வந்து ஜோதிடம்ன்ற வார்த்தையை வந்து அவை குறிப்பிலேருந்து நிற்கிறாங்க. பாவம் ஜோதிடத்துக்கு வந்த கேட்ட தேவையா? எங்கெல்லாம் போது பாருங்க. இப்போ பேரவைத் தலைவர் யோசிச்சிருப்பார், இன்றைக்கி சபாநாயகர் அவர் என்ன நினச்சிருப்பார், சரி இன்றைக்கி 110 எதை பேசுவாங்களா, இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் மேகமலை அந்த பிரச்சனை இருக்குது அதை எதனா பேசுவாங்களா, இல்லை மக்கள் பிரச்சனை கார் பிரச்சனை பேசணுதா? ஜோதிடர்ன்ற வார்த்தையை அவை குறிப்பிலேருந்து நிற்கணும். இன்னொன்று ஜோதிடர்களுக்கு இது வந்து கொஞ்சம் கோபத்தை வர உருவாக்குது வெளியில். ஆமாம், ஏன் எங்கள் ப்ரொஃபஷன் எங்கே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இல்லையே, உங்கள் ப்ரொஃபஷன் தான் டாப்பில் இருக்குது. உங்களால் சொல்கிறது தான் எல்லாம் நடக்குது. அப்புறம் என்ன 10வது மாடிக்கு போங்கன்னா எதிர்க்கட்சியில் இதை பண்ணுறாருல்ல, ஜோசியக்காரன் சொன்னா தான் கேட்பீங்களான்றது அவங்கள கொஞ்சம் மட்டுப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம். நிறைய தாவேக்காரங்க எனக்கு நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சிலர் நம்மளை பார்க்கும்போது நல்லா பேசுங்க தொடர்ந்து, நீங்க பேச தான் விஜயண்ணாக்கு கிராஃப் ஏறுது அப்படி சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கிறது அப்படி. இப்போ ஜோதிடர்லையுமே இது என்னன்னா, ஜோதிடர் இல்லை நம்ம ஒரு விஷயம் இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போய் இருதான்னு பார்ப்பாங்க. அந்த ஆர்வம். இப்போ இதை பற்றி பேசும்போது இந்த ஜோதிடத்து மீது ஆர்வம் தான் கூடுமே தவிர்த்து, எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் ஜோதிடத்தை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டாங்க, ரொம்ப மோசமாக இருந்தது, என்ன ஆகுமோ அப்படின்னு நான் கூட ஒரே வேதனையாக இருந்துட்டேன். ஆனால் பாருங்க, பகவான் வந்து நல்ல அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அதை அப்படியே பாசமாக எடுத்துக்கிட்டு அது வந்து ப்ரொஃபஷனுக்கு நல்லது தான். நான் என்ன சொல்கிறேன்னா, எது எங்கெங்கே எவ்வளோ பேசணுன்னு இருக்கு, இடம் பொருள் ஏவல். ஆனால் இவரை வந்து அதை பற்றி தாண்டி பேசுகிறாருல்ல, அப்போ அவருக்கு வந்து அதை பற்றின இது ஒரு வார்த்தையை விட்டா அது நாளைக்கு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கணும். ரைடு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பேசலை வேலை செஞ்சால் அதுக்கு கூட இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி தான் திருப்பி இருக்கும். வழக்கு பதியப்பட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போவாங்க. என்ன இல்லை ஒரு 2-3 எம்எல்ஏ இன்னும் திமுகலேருந்து தாவேக்கா வரணுன்றதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்களா? இல்லை எல்லாருமே விஜயபாஸ்கருங்க மாதிரி வந்துடுவாங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? 3 ஃபைல் இருக்குது, 3 எம்எல்ஏ அப்படின்னா நான் 3 எம்எல்ஏ வந்து சேர போகிறாங்களா திமுகலேருந்து? அப்போ காரு கொடுக்குறீங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு சிலர் காரசாரமாக பேசுகிறாங்க. காரு கொடுத்தா எப்படி அந்த கார்லேயே வந்துட்டு காரசாரமாக பேசுறது? கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கல, கூச்சமாக இருக்காது அது? கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்படி மிடுக்காக பேச முடியுமா? கார் கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் சைதை துரைசாமி காரே வந்து மேயர் காரு கார்பரேஷனில் ரிப்பன் பில்டிங்கில் கொடுத்தப்போ
ரிப்பன் பில்லிங்கில் பண பற்றாக்குறை இருக்குது, நான் என் சொந்த காரில் போகிறேன்னு சொல்லிட்டு அரசு காரை எடுக்கலை. நேற்று ஒரு ஊடகத்தில் பேச போகிறேன் மாலை முரசில். நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இருக்கிறாருல, இப்போது ஆமாம் அரசு அவருக்கு கார் கொடுத்துருவாங்க, பைக்கில் தான் வந்தாப்புல. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் படுத்துக்கிறேன், நாங்கள் பைக்கில் வரீங்க, இல்லைங்க கவர்மெண்ட் கார் முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன், வெளியில் வந்து நான் போகிறது இல்லைன்ட்டு போனோன்னா யாரோ பார்த்து கை காட்டினாப்புல. பார்த்தா பைக்கில் ஒரு தம்பி பைக் ஓட்டிட்டு வராப்புல, பைக்கில் பின்னாடி உட்காந்து போகிறாப்புல. நான் நல்ல எடுத்துக்காட்டே இருக்கு சொல்கிறேன். எனக்கு என்ன நேந்தி விட்ருக்குதா? இப்போ இன்றைக்கி வந்து ஹெச்ஆர்என்சி பட்ஜெட்டு ப்ரெசன்டேஷனு. இன்றைக்கி காலையில் செய்தி பார்க்குறேன், கோயிலெலாம் வந்து செல்ஃபோனை வெளியில் வைக்கிறதுக்கு ஸ்டால் மாதிரி போட்டாங்க. இனிமேல் ஃபோனெல்லாம் வெளியில் வச்சுட்டு போங்க. நல்ல விஷயம் தானே. இப்போ சாமி கும்பிட்றது எதுக்கு போகிறீங்க? அமைதியாக இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. வீட்டில் நிம்மதி இல்லை, ஆஃபீஸ்க்கு போனால் மேனேஜரு, அதுக்கப்புறம் பையன் ஃபோன் பண்ணால் ஸ்கூல்லப்பா டீச்சர் கூப்பிட்றாருப்பான்றான், ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கடன் கேட்குறான். ஒரு ஆணுக்கு என்னென்ன பிரச்சனை இது, கிரெடிட் கார்டில் ஃபோன் பண்ணி கட்டலான்றாங்க, இஎம்ஐ வரும். இந்த வசூல்ராஜ் இந்த படத்தில் வரும் பாருங்கள், கமல் சார் கதை தான். பாம்பு கழுத்தில் சுத்தம், கங்கா தலையிலேருந்து வரணும், பிளாட் ரமுகணும், பக்கத்தில் இருக்கிற அம்மா வேலை வச்சு குத்தின்னு இருக்கும், டைலாக் டெலிவரி பண்ணோம், பொம்மலுக்கே சம்பந்தம், மாடு வேற ப்ரௌன் பண்ணி வேற ஈத்துன்னு போவோம், சேர் வேற ஆடும், இவ்வளோத்தையும் வச்சுன்னு பண்ணோம். ஆண்களோட நிலைமை இதுதான். டைலாகும் பேசணும். அதில் டைரக்டர் வேற என்ன சம்பந்தம், இதெல்லாம் நல்லா பேசுகிற, பபுல்காம்லாம் விட்ற அப்படின்வாரு. அப்போ இதெல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இருக்குது ஆண்களோட நிலைமை. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு டைவர்ஷனு தேவைப்படுது இல்லையா? அதனால் வந்து நிறைய விஷயம் வந்து இந்த ஒரு அரசு வந்து இதெல்லாம் பார்க்கணும், சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்து. பாராட்டக்கூடிய விஷயமும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்களா, அது ரொம்ப முக்கியமாக தான் நானும் பார்க்குறேன். நீங்கள் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து டாக்லெஸில் தான்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லும்போது டக்குன்னு ஞாபகத்தை வந்தனால அந்த கேள்வியை கேட்குற துணை கேள்வியை எடுத்துக்கோங்க. அமைச்சர் புஷி ஆனந்த் இருக்கார்ல, அவர் ரீசெண்டாக வந்து ஒரு ரொம்ப இயல்பாக பேசினாருன்னா, அதாவது என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப செந்தமிழ்லாம் அவர் சொல்கிறாரு, எனக்கு செந்தமிழில் வேற பேசுவீங்களா? இல்லை தமிழுக்கே கஷ்டப்படுது. அதாவது இயல்பாக பேசுகிறாருன்ற நான் என்ன பேசினாருன்னா, அதை பாருங்க, இந்த ப்ரெஸ் எல்லாம் சந்திக்கணும்னா நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுவீங்க, யாராட்ட என்னென்ன எழுதி கொடுப்பீங்கன்னா தெரியும்ண்ணே எங்களுக்கு, நாங்கள் அதனால தான் அமைதியாகிறோம், எங்களை என்னென்ன பேசுனீங்க, யூடியூப்பை பார்க்குறாங்கிறது தெரியுது. எனக்கு உங்கள் வீடியோலாம் பார்க்குறாரா, இல்லை சில பேர் சொல்கிறாங்க சாட்ட வீடியோ கோட்டியான வீடியோலாம் பார்க்குறாங்க, அதனால தான் அவங்க டென்ஷன் ஆகுறாங்கன்றாங்க. யூடியூப்லலாம் எங்களை என்னென்னலாம் பேசுனீங்க எங்களுக்குலாம் தெரியும், நாங்கள் எங்கே பேசணுமோ பேசுவோங்கிறாரு. அதுதான் டாக்லெஸ். இல்லை, அது நீங்கள் கொஞ்சம் இன்னும் நாகரிகமாக சொல்கிறீங்க. வாடகை வாயினே சொன்னார் அமைச்சர், அதை தவிர்த்துருக்கணும். அவர் தேவையில்லாத சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, ரைட், ஓகே. அது சட்டமன்றத்தில் சொல்லாமல் வெளியில் சொல்லலாம். சரிங்க, வாடகைன்றது காரை விடலாம், வாயை விடலாம். அப்புறம் ஒரு சிலர் வந்து பங்களா நாயை கூட வாடகைக்கெலாம் விட்றாங்களாம். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வாடகைன்றது தப்பு கிடையாது. இப்போது ஒரு சிலர் பாராட்டி பேசுகிறாங்க, அப்போ அதுக்கு என்ன பேர்? எனக்கு அதுதான் டவுட்டு. சரி, நியாயமான கேள்வி. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, வாடகைன்றது எல்லா காலத்துலேயும் இருந்திருக்குது. ஒரு சிலர் வந்து அரசுக்கு கொஞ்சம் டபுள் சைடு மோளெல்லாம் வாசிப்பாங்க, ரைட்டு. நீங்கள் அது விமர்சனம் வச்சுக்கோங்க, எனக்கு அதில் கோபமும் வருத்தமாக கிடையாது. எனக்கு என்ன போச்சு, நம்ம வந்து யாராக இருந்தாலும் விமர்சனம் பண்ண போகிறோம். அப்போ அந்த நிலைப்பாடில் இருக்கும்போது இப்போது ஆதரவாக பேசுகிறாங்களே, அது என்ன வாய்? முதல் கேள்வி. இன்னொன்று, பத்திரிகையாளர்கள் வந்து ஏன் அவங்கள பார்த்தா ஒரு விரோதி மாதிரி நினைக்கிறீங்க? இப்போ should be the opposition தானே எப்பயுமே. அதுதான் அப்படி தான் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு மாணவர்களும் பிபிஏ படிக்கும்போதோ, இல்லை உங்களுக்கு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும்போதோ, பிஏ ஜேர்னலிசம் படிக்கும்போதோ, கம்யூனிகேஷன் ஸ்டடி மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. அந்த மாணவன் வந்து ஜனநாயகத்தோட 4ஆம் தூண். பத்திரிகை என்பது கேள்வி கேட்கணும், பத்திரிகை என்பது பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கணும், பத்திரிகை என்பது காவல்துறை கதை சொன்னாலும் அது உண்மைதானா அப்படின்னு அதை மறுபடியும் விசாரிக்கணும், ஆராயணும். சட்டத்துறை என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நடந்துக்கணும். பத்திரிகைன்றது இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது, சட்டத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுதோ இப்படிலாம் இருக்குது. அதுக்கு ஒரு கட்டமைப்பு. யாரும் வந்து அப்படியே வந்து மரத்துல இருந்து குச்சி பத்திரிகையார் ஆகிறது கிடையாது. அப்போ அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. இங்கே பிரச்சனை என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களோட மாண்பை காப்பாற்றணும். அவருக்கு அந்த பயம் இருக்குது பத்திரிகையாளர், அதை தெரியாமல் பார்த்துக்கிறதுக்காக எல்லாரையும் திட்டுறது, எல்லாரையும் வந்து பேசுறது இல்லையா? அதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இந்தியா டுடே தமிழ் ஊடகத்தினுடைய துவக்க நிகழ்வில் லெட்ஸ் ட்ரூத் ஸ்பீக்ஸ் லவுடர் அப்படின்றத எழுதிட்டு பிரியமன் விஜய்னு போயிருக்கிறாரு, வீடியோவுக்கு வந்திருக்கிறாருல்ல. இது என்னன்னா, இப்போ ஃபோட்டோ ஷூட் இது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பச்சை துண்டு ஒன்று போட்டுக்கினேன், தலையில் ஒரு டவல் கட்டினேன், போயிட்டு ஒரு பனியன் ஒன்று போட்டு வேஷ்டி கட்டின்னு, ஆமாம் வேஷ்டி ஒன்று கட்டின்னு, ஒரு கரையாக இருக்கிற வேஷ்டியாக ஒன்று கட்டின்னு கொஞ்சம் செம்மண் எடுத்து நல்லா பூசிக்கிட்டு இப்படி நிற்கிறேன். அப்படியே பார்க்கும்போது பின்னாடி வந்து சூரியன் வந்து பயங்கரமாக இருக்குது, அங்கே வயல்லாம் தெரியுது, அப்படியே வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஒரு 4 ஃப்ரேம் எடுத்துகிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டால் நான் விவசாயி ஆகிடுவேண்ணா?
விவசாயம் மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி இவர் பத்திரிகையாளரை சந்திச்ச மாதிரி பேட்டி கொடுத்தவரை பேட்டி எடுத்ததாக பேட்டி எடுத்துட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அப்படி தான் நடந்தது. இதுவரையிலும் எவ்வளோ பேட்டி நான் பார்த்துக்கிறேன், இப்படி ஒரு பேட்டியை பார்த்ததில்ல. அதே நிறுவனத்துக்கு திருப்பி போகிறார். அதே இந்தியா டுடே என்ன தெரியுமா ஒரு செய்தி ஒன்று போட்டுச்சு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, தாவேகா வந்து ஒரு சென்சஸ் எடுத்ததில் சர்வேயில் எல்லா கட்சியை விட முந்தி அதாவது அப்போ வந்து தாவேகா ஜெயிக்குமா ஜெயிக்காதா, 2 சீட்டு வருமா 3 சீட்டு வருமான்னு பேசப்பட்ட காலம். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா டுடேவோட சர்வே கிடையாது, இது அவங்களோட சொந்த சர்வே, எங்கள் பேரை சொல்லி சும்மா அவங்களே போடுறாங்கன்னு போட்டுச்சு ஒரு செய்தி அதே நிறுவனம். இப்போ இவர் என்னன்னா போயிட்டு அதை எழுதி வச்சுட்டு வந்துட்டார். அவருக்கு என்ன வரும், எழுதுறது இல்லை ஸ்கிரிப்ட் கொடுத்தா பார்த்து படிப்பார், அதை பண்ணிட்டு வந்தார். பத்திரிகையாளர் சந்திப்புலாம் வந்து தாவேகாக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் வந்து எட்டாக்கணி. இல்லை, அதை தானே ஆனந்த ஐயா சொல்கிறாங்க. நீங்கள் எழுதி கொடுத்து சில பேர் அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அண்ணா சும்மா கேட்டால் பரவாயில்லண்ணா, எங்கள் நாக்கை பிடுங்கிறதுக்கு எங்களை விட்டு நோன்றதுக்குன்னே கேட்பீங்கண்ணா நீங்கள் அப்படின்றாரு அவர். சரி, அப்போது பிரதமராக வந்தாலும் கேள்வி கேட்பாங்க, ஜனாதிபதி ஆனாலும் ஏன் ஐயா அப்துல் கலாமே பத்திரிகையாளரை சந்திச்சுக்கிறாரு, ஜனாதிபதி வந்து பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. மன்மோகன் சிங்லாம் உட்கார வச்சு மணிக்கணக்காக பேசிக்கிறார். ஃப்ளைட்லேயே போகும்போது கூட கூட்டு போயிரு, உங்கள் தனி ஃப்ளைட்டில் போகும்போது கூட கூட்டு போக சொல்லி யாரும் கேட்கல. அட்லீஸ்ட் பத்திரிகையாளரை சந்திக்கலாம். இல்லை எங்கன்னா ஒரு கும்பலாக வரும்போது எங்கள் ஓபிஎஸ்க்கு எவ்வளோ நெருக்கடிலாம் இருந்திருக்குது. ஓபிஎஸ்ஸை வந்து தர்மசங்கடமான கேள்வியெல்லாம் கேட்டும்போது பத்திரிகையாளர் சந்திச்சிடும். ஏன்னா தோற்று போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருத்தத்தில் இருக்கும்போது போய் மைக்கை கேட்கும்போது பேசுகிறாங்கங்க. சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பேசுனாங்கங்க பத்திரிகையாளரை. டிடிவி தினகரன் பத்திரிகையாளரை பார்த்து ஓடுறாரா, பின்னங்கால் பெடல் எடுத்து நின்று தானே பேசுகிறாங்க. ஆமாம், சீமானு ஒரு 15 வருஷமாக தோல்வி தான் சந்திச்சிருக்காரு, பத்திரிகையாளர் பார்த்து ஓடுறாரா. சீமான் அவர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் எவ்வளோ சண்டையாக இருக்குது, எவ்வளோ வாக்குவாதம் இருக்குது. என்னன்னா ஒரு இடத்துல வந்து பத்திரிகையாளர் பார்த்து சரிங்க ஒரு விஷயம் ஒரு பிரச்சனையை வந்து அணுகணும், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாத தன்மை அது என்ன தன்மை, அது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிற முடங்கி இருக்கிற தன்மை அது. அப்போது இப்போ இது எங்கே போய் நிற்கிதுன்னா, பத்திரிகையாளர்கள் வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்லாம் வரக்கூடாது, முதலமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் உள்ளே போகக்கூடாது, கேமராவும் போகக்கூடாது, பத்திரிகையாளரும் போகக்கூடாது, கேள்வியும் கேட்கக்கூடாது, உள்ளே என்ன நடக்குது யாருக்கும் தெரியக்கூடாது. ரொம்ப சந்தோஷம். இது வரலாம் யாரும் முதலமைச்சர் இப்படி பண்ணது, முதலமைச்சர் இப்படி பத்திரிகையாளர் நடத்துனதில் விஜய் சார் இப்படி நடத்துகிறாரு, அது ஐயா புஷி ஆனந்த் அதை நியாயப்படுத்துகிறாங்க. ஓகே, சந்தோஷம். இதனால் மக்களுக்கு தான் நஷ்டம். பத்திரிகையாளர்களே என்ன பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு செய்தி வந்த செய்தியே போட போகிறாங்க, எதுவும் யாரும் கண்ணை மூட்டதுனால பூலோகம் இருந்து போயிட போகிறதில்ல. அவங்க நம்ம வேலை அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. பத்திரிகையாளரோட குரலை நசக்கிறதுனாலையும் செய்திகள் வந்து போதிய அளவுக்கு வெளியில் போகலன்னா அதனால் பாதிப்புக்குள்ளாக போகிறது மக்கள். இன்றைக்கி கரண்ட் பில்லு கூட வந்திருக்குன்றது எப்படி வந்துச்சு வெளியில், யார் எடுத்து வெளில விட்டுது? இப்போ நீங்கள் ஒரு எபிசோடில் சொன்னீங்கல்ல, மாணவர்களுக்கு வந்து மிதிவண்டி எல்லாம் போயிட்டு இருக்காங்க, பேருந்து இல்லைன்னு, அது ஒரு பத்திரிகை மூலமாக தானே தெரியுது நமக்கு. ஆமாம், இப்போ ஜெகநாதன் சொல்லி டிடி நெக்ஸ்ட்டில் அதே பத்திரிகை சார்ந்தவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காரு. நிறைய பேருக்கு ஃபோன் பில் கட்டலையா, இபியில் ஃபோன் பில்லு கட்டாமல் நிறைய பேருக்கு ஃபோனே போகல, எடுக்கல, பர்சனல் நம்பர் ஒண்டி வச்சு தனியாக பேசின்னு இருக்கிறாங்க, அஃபிஷியல் நம்பர் போகல, 3-4 நாள் ஆச்சு, இன்னும் அந்த பிரச்சனை சரியாகலை. இதெல்லாம் எப்படி வெளியில் வரும், எப்படி தெரியும்? பத்திரிகையாளர்கள் முடங்களாக வேலை செய்யலைன்னா ஆவின் வேலை எப்படி, ஆவின் பால் மோசமாக இருக்குது, ஆவின் தட்டுப்பாடு இருக்குது, எப்படி தட்டுப்பாடு? அதாவது சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி கொஞ்சம் வந்திருக்குதுங்க, சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க. பட் சோஷியல் மீடியாவில் வர்றதெல்லாம் 100% எடுத்துக்க முடியுமா? அது கரெக்டாக அப்படி அதுதான் சரின்னு எடுத்துக்க முடியுமா? இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி, பீகாரில் விஜய் அண்ணாவை பார்த்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஒரு போஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு கண்டென்ட் அரசுக்கு பாசிட்டிவாக போட்டால் 60,000 70,000 ரூபாய் தருவோம், உங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பிஜேபி அரசு இதை செய்யுது, பிஜேபி அரசு அதை செய்யுது, பிஜேபி இதை பண்ணுது, அவங்க கண்டென்ட் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை உட்காந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒரு பழப்பு ஒன்று ஓடு. இதெல்லாம் போய் இது என்ன வேலை இது? பீகாரில் எங்கேருந்து கேட்டுக்கினாங்க ஐடியானா இங்கேருந்து தானா? ஏன்னா இப்போ இந்தியில் நிறைய போகுது இல்லையா, விஜயண்ணா அதை செஞ்சார், விஜயண்ணா இதை செஞ்சார், அதாவது பசுவதை தடுப்பு வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்திட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்குதா பசுவதை தடை சட்டம்? அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, 7000 ஆம்புலன்ஸ், கிராம பஞ்சாயத்துக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் பெண்களுக்கெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு வந்துட்டு டேங்க்லலாம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி, அந்த ஃபஸ்ட்டு தண்ணி அவரே குச்சி பார்த்தாரு. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று என்னென்னா 2.5 லட்சம் ஆமையை கடலில் விட்டார் விஜயன் ஆட்சிக்கு வந்தோடனே. அதெல்லாம் மறந்துடுறாங்க நிறைய வசதியாக. நான் என்ன கேட்குறேன், அப்பா ஆமை, ஆத்தா ஆமை, ஆலிவர் இட்லி ஆமை கடலில் இனப்பெருக்கம் பண்ணி ஆத்தா ஆமை வந்து முட்டை விட்டு போயிடுச்சு. சென்னையிலேருந்து ஆரம்பித்து நீலாங்கரை வரலாம், அதேமாதிரி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, எங்கெங்கெல்லாம் கடலுக்குதோ அங்கெல்லாம் பல ஆண்டுகளாக, அதாவது திராவிட ஆட்சியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆமை முட்டையிட்டு இருக்குது, தமிழ் தேசியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆமை முட்டையிட்டு இருக்குது.
அப்படி முட்டையிட்ட ஆமையை 2.5 லட்சம் குஞ்சுகள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், விஜயண்ணா எவ்வளோ அந்த அந்த மனசை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆமை ஆர்வலர்கள்லாம் கத்தனோன்னா அதை நிப்பாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆமையை விட்டாரு, மீனை விட்டாரு, அதெல்லாம் வரல, அதெல்லாம் அப்போ தான் நின்று போச்சு. ஆக்சுவலி நடுவில் கூட இதே இந்தியா டுடேல அக்ஷதா நந்தகோபால் அந்த 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 அம்மா இருக்காங்களா செய்தியாளர், அவங்களே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி டெல்லி ஜந்தர் மந்தருக்கு விஜய் போனதா ஒரு வீடியோ, அவர் போகல, அவர் எங்கேயோ போனதா, டெல்லி ஜந்தர் மந்தருக்கு போனதா சொல்லி 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தாங்க. இப்படியாப்பட்ட ஃபேக் நியூஸை பரப்பலாமான்னு அவங்களே கேட்டிருக்காங்க. எதுக்கு இப்போ ஃபேக் நியூஸை பரப்பி ஃபேக் நியூஸ் தான் ஒரிஜினல் நியூஸ்ன்ற மாதிரி ஆகி போய், அதனால தான் சொல்கிறது பத்திரிகையோட டிவியோட அந்த நம்பகத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் டிவி சேனலில் எதனா ஒன்று ஏடா கூடமாக போட்டால் நேராக டிவி சேனல் புறப்பட்டு போய் இந்த மாதிரி செய்தி வந்தது, இது உண்மையாக பொய்யான்னு கேட்கலாம். இப்போ இன்ஸ்டாலையோ இல்லை எந்த ஐடியில் யார் போடுறா என்ன எது ஒன்றுமே கன்ஃபார்மாக பண்ண முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு பொய்யோ அதை அப்படியே போட்டு அப்படியே போட்டு உண்மையாக இது பண்ணி மூளை செலவி செஞ்சிடும். இப்போ பிஆர் அரசே அதை பண்ண போதான். நன்றி உபயதாரர் தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இது காலையில் இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் ஃபோன் பண்ணாங்க அங்கேருந்து. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை, தே ஹவ் டேக்கன் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தி டிவிகே பார்ட்டி, தட் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் கோட்ஸ், இட்ஸ் கோயிங் டு பி டெரிபிள் ஃப்ரம் இயர் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நீங்களாச்சும் பீகாரில் இருக்கிறீங்க, நான் தமிழ்நாட்டிலே இருக்கிறேன், அது பிரச்சனை உருவாகிற இடத்துல இருக்கிறேன்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் அவங்க தலையிலே அடிச்சுட்டு வச்சுட்டாங்க ஃபோன். அவங்க வந்து ஒரு பிரபல பத்திரிகையோட ஒரு முக்கியமான லீடிங் பேப்பரோட ஆசிரியர், ரொம்ப ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட் அவங்க. நீங்கள் சொன்ன மாதிரி செய்திகளில் வரக்கூடியதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், எது ஃபேக் எதுவுமே கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி அண்மை காலமாக ஒரு 2 to 3 டேஸாக நடந்துக்கிட்டு இருக்கதை நம்ம பார்த்துருப்போம். தமிழ் பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகைகளோடு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக நடக்க இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசனுடைய அமைச்சரவை மாற்றத்தில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக சில செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. அஃபீஷியல் இந்த சென்ஸ் என்னன்னா, ஒரு முரசொலியிலையோ திமுக தலைவரோ எதிர்க்கட்சி தலைவரோ மறுத்து அப்போல்லாம் இல்லைங்க பொய் செய்திங்க, பிஜேபி ஒரு ஃபாசிஸ்ட் பிஜேபி, வி வில் நெவர் எவர் வில் அலை வித் பிஜேபின்ற மாதிரி யாரும் சொல்லலை. அது அமைதி வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறதா சொல்கிறாங்க. டீலிமிட்டேஷனில் இவங்களுடைய கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் வேறு மாதிரி மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஃபேக் நியூஸா ரியல் நியூஸா? இல்லை, அது வந்து பரப்பப்படுற நியூஸ், பரப்பகர நியூஸ். அதாவது ஃபேக் நியூஸ்னால் பொய், ரியல் நியூஸ்னா நியூஸ் இருக்கிறது, பரப்பப்படுறதுன்றது நூல் விட்டு பார்க்குறது. அதாவது இது மாதிரி வந்து இது மாதிரி சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க. இப்போ பரவலாக அதிமுக திமுக தொண்டர்களுக்கிடையே என்ன ஒரு பேச்சுன்னா, மேபி திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கீழ் லெவலில் பேசுகிறாங்க. அதே மாதிரி இப்போ பிஜேபி திமுக சேர்ந்தால் என்ன தப்பு, சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அமைச்சரவையில் போகலாம், காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு என்ன தப்பு அப்படின்ற மாதிரி இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குது, மக்கள் மனசில் விட்டு பார்க்குறது, டெஸ்ட் விட்டுட்டு அதை செக் பண்ணி பார்க்குறது, மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா. டிவிக்கே ஃபார்முலா மாதிரி இருக்கு. எல்லாரும் எல்லா கட்சியும் இந்த ஃபார்முலாவை பண்ணுவாங்க தான். இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, தாவேகாவோட பேச்சுவார்த்தை பிரவீன் சக்கரவர்த்தி டெஸ்ட் பண்ணிச்சா, அதை டெஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, திமுக எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கி அதுக்கப்புறமா ஒரு ராஜ்யசபா வாங்கி அப்புறம் தேர்தல் முடிஞ்சவொடனே இங்கே ராஜ்யசபா வாங்கி. அதே தான் என்னன்னா அங்கே என்ன கூப்பிடுறாங்க இங்கே கூப்பிடுறாங்க. இந்த படத்தில் அந்த ஒரு படத்தில் என்னை ஜப்பான்ல ஜாக்கி சான் அதேதான் மானமுள்ள பொண்ணுன்னு மதுரையில் கூப்பிட்டாங்க, அந்த சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, ஹாங்காங்கில் கூப்பிட்டாங்கன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து 4 பேர் பழைய படம் கரகாட்டக்காரன கோவேசரலாமா சொல்லுவாங்க. ஆமாம், அதே தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து எப்படின்னா ஒரு செய்தி பரப்பி விடுறது இல்லை, அதில் வந்து அது சாத்தியம் இருக்குது, நடக்காதுன்னா நம்ம சொல்ல முடியாது, சாத்தியம் இருக்குது. இங்கே அரசியலில் யார் வேணால் யாரோட வேணால் நண்பர்கள் ஆவாங்க. இப்போ மோடியோட ஸ்டாலின் சார் போய் சேர்றாரு இல்லை, அது ஒன்று விமர்சனம். நேற்று ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒன்று எடுத்துன்னு போய் அமித்ஷாஜிக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது ஒரு அஃபிஷியல் மீட்டிங், அஃபிஷியல் மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு. கரெக்ட், இந்த ஸ்டேட்டோட ரெப்ரசன்ட் தான் துணை தலைவர். அஃபிஷியல் மீட்டிங்ல பொக்கே கொடுப்பாங்க, டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டாரு, பொக்கே கொடுத்தாரு, டிஃபன் பாக்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்தாரு கையில், பார்த்தீங்களா என்னன்னு தெரியலையே, பாயாசமாக கூட இருக்கலாம், வீட்டில் செஞ்ச பாயாசம் நமக்கு தெரியாது என்னன்னு. ஃபாசிச கட்சிக்கு பாயாசம் பார்சல் இருக்கலாம், ஒரு வியூகத்தின் அடிப்படையில் நான் சொன்னேன். அது எனக்கு பார்க்கறதுக்கு வந்து அது டப்பர் வேறு மாதிரி தெரிஞ்சுது. ஏதோ சொன்னார் அவர், இது முக்கியமானது சொன்னார். என்ன இப்போ ரொம்ப ஒருத்தரை பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் சமைச்சது இல்லை அவங்களுக்கு பிடிச்ச உணவு எதனா இருந்தால் எடுத்து வந்து தப்பு கிடையாது, அது வந்து 100% சரி. எனக்கு அது ஒருவேளை பாயாசமாக இருக்குமோன்ற சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு சந்தேகம் இருக்குது? எனக்கு சந்தேகம் இருக்குது. அது ஏன்னா இப்போ பத்திரிகையாளர் அலோவ் பண்ணி இல்லை சொன்னாங்கன்னா, இப்போ வழக்கமாக இந்த ஜி ஜின்பிங் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில செஃப் எல்லாம் இங்கே வந்து சைனாவில் என்னெல்லாம் சாப்பிடுவார் அவருன்னு சொல்லிட்டு இங்கேயே ஹோட்டலில் தங்கி இருந்து அந்த உணவெல்லாம் வர வச்சு அவங்களே சமைச்சு, அதில் ஆக்சுவலி பீஃப் கூட ஒரு பட்டியல் இருந்துச்சு, அப்போட விமர்சனம் வந்துச்சு. அப்போது அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். இப்போ அது மாதிரி கூட இது இருக்கலாம் இல்லையா. அதே மாதிரி அர்னால்டு வந்தார் சென்னை, அப்போ அர்னால்டுக்கு வந்து ப்ரோட்டீன் சாப்பிடுவாரா, அவர் வேய் ப்ரோட்டீன் எடுப்பாரா, எக் ஒயிட் எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஏன்னா அவருக்கு டெய்லி ஏன்னா பாடி பில்டரு, கலிஃபோர்னியா கவர்னர், சாப்பிடுவார், ஆள் அழகாக இருப்பார்.
அப்போ அம்மையார் ஜெயலலிதாவை பார்க்கும்போது வந்தார். அப்போ அதெல்லாம் வந்து ஃபோட்டோக்கள். அது மாதிரி இப்போ அமித்ஷா வந்தார். இப்போ டிஃபன் பாக்ஸில் வந்து வேறு எதுவும் வச்சு கொடுக்க முடியாது ஒரு உள்துறை அமைச்சருக்கு வந்துட்டு. புரியுதுங்களா? அந்த படத்துல எல்லாம் வேற ஏதோ வேற சொல்றீங்க. இல்லை ஏடா ஓடமான, அதாவது இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, இல்லைன்னா இந்த படத்தில் எப்படில இந்த ஊர்லேயே வந்து என்ற குழந்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுல ஒன்றும் இல்லைடா, சின்ராஸ் குழந்தை கொடுத்ததுல ஊர்லேயே மறி குழந்தை உபயோகித்து நீ ஒன்று தான் அப்போயே நினச்சேன். மறி குழந்தை வாசம் வரும்போது நினச்சேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து அன்பாக பாசமாக கொடுத்ததாக தான் இருக்கும். அதனால் அது என்னன்றது சொன்னால் நம்ம சந்தோஷப்பட போகிறோம், அவ்வளோதான். இல்லை எதுக்காக அதை கனெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். ஸ்டாலின் நட்பு பாராட்டுறாரு. விஜய் சார் வந்து இணக்கமாக இருக்கு. என்ன தப்பு? தப்பு இல்லை, ஃப்ரெண்ட்ஸுன்னு தானே நான் சொல்கிறேன். இவங்க தான் தேவையில்லாமல் பாசிச பாஜக பாயச பாஜக நீங்கள் பேசிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்லேருந்து இங்கி பிங்கி அது மாதிரி பார்த்து ஒருத்தர் அவுட்டுன்னுவீங்க, அதுதான் அரசியல். ஸோ அதே மாதிரி ஸ்டாலினும் மோடியும் சேர்ந்தா என்னப்பா தப்புன்னு கேட்குறீங்க. ஆமாம், இங்கி பிங்கி பாங்கி போட்டு யாரோ ஒருத்தர் அவுட் ஆக்கி விட்ருவாங்க, தான் அரசியல். அப்போ அந்த இங்கி பிங்கி பாங்கி வந்து ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும் போடலாம், இல்லை விஜய் அவர்களும் அமித்ஷா அவர்களும் போடுவாங்க. எப்படி வேணால் யார் கூட வேணால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு, தேர்தலுக்கு பின்னாடி என்ன நிலைப்பாடு. நிலைப்பாடு என்ன? யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தோதா இருக்குன்னா தான் நிலைப்பாடு. ஆனால் அது அப்படி சொன்னால் அபத்தமாக இருக்குன்றதுனால அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம், குறைந்தபட்ச செயல் திட்டம், விவசாயிகளுக்காக ஒற்றுமை, நீட்டு மேலாண்மை. நீட்டை வந்து நாங்கள் அந்த வடிவத்தில் இல்லை, இந்த வடிவத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த வடிவத்தில் வேணால் இந்த வடிவத்தில் ஓகே. இது எப்படின்னா, மலைப்பாம்புக்கு வந்து மலைப்பாம்பு ஓகே, ஆனால் பாம்புக்கு விஷம் இல்லாமல் கொடுங்கன்றாங்க. இப்போ மலைப்பாம்புக்கு விஷமே இருக்காதுப்பா, ஆனால் மலைப்பாம்பு ஒன்று கொத்தி சாவடிக்காது, சுருட்டி முழுங்கி சாவடிக்கும். அப்படின்னா கொத்தாது இல்லை, ரைட்டு, முழுங்கி தானே சாவடிக்கும், அது லேட் ஆகும்ல, பரவாயில்ல அப்படின்ற கதை தான் இது. இந்த ஃபேர் நீட்டும் பேண்ட் நீட்டுக்கு வித்தியாசம். அது வந்து டைரெக்டாக கொத்தி ஒன்று பண்ணோம், ஒன்று வந்து ஒரு சுருக்கி சாவடிக்கும். மற்றபடி பாம்பு தான். அது மாதிரி இவங்களுக்கு அது பிரச்சனை தெரியாது, தன்மை தெரியாது. நேற்று போயிருக்காரு. இப்போ இவர் எப்படி போயிட்டு ஒரு பூங்கொத்து டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்து பார்க்குறாரோ, அதே மாதிரி அவங்களும் வந்து பூங்கொத்து கொடுத்து மேபி அவங்க வந்து ஒரு ஜமகாலம் கொடுப்பாங்க. மெட்ராஸில் வந்துட்டு இது நீங்கள் இருக்கிற இடத்துல குளிர் அதிகமாக இருக்கும், இல்லை வந்து ஒரு இப்போ அம்மையார் ஜெயலலிதாக்கு பசலைக்கீரை பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அது கூட வீட்டிலேருந்து ஒரு சில பேர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தாமரை பூ கொடுப்பாங்க. தாமரை பூ ஏதோ ஒன்று பிடிக்கும் அவங்களுக்கு, என்ன பிடிக்குமோ, இஷ்ட தெய்வத்துக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சு இப்போ சாமி கும்பிடுது இல்லையா, அந்த மாதிரி இஷ்டமானவர்களுக்கு பிடிச்சதை ஏதோ ஒன்று கொடுத்து நட்பு பாராட்டிக்குவாங்க. அதனால் வந்து யாருக்கு வேணால் சேருவாங்க, அதெல்லாம் சாத்தியம். இதெல்லாம் வந்து செய்தியாக விட்டுட்டு பேசுறது. அதாவது இவங்க தான் வந்து எதிர்க்கிறேன் பேசுகிறேன்னு வந்து அப்புறம் இவங்களே பார்த்தா போயிட்டு அப்படியே போய் நட்பு பாராட்டு. நேற்று அந்த பாடி லாங்குவேஜ் சூப்பராக இருந்தது. உண்மையிலே எனக்கு விஜய் சார் நல்லா இருந்தது, ஒரு சிரிச்ச முகமாக இருந்தார். அவரே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. அமித்ஷா வந்து அமித்ஷா அவர்கள் டெல்லி போனப்போ சரியாக பார்க்கல கொள்ளலன்றதா ஒரு செய்தி வந்துச்சு. அதை பேலன்ஸ் பண்ணிட்டார். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, பொறுத்து பார்க்கலாம். பல விதமான கேள்விக்கு பதில் வச்சிங்கன்னா ரொம்ப நன்றி.